பொதுவா தமிழ்நாட்டுல இருக்கிற நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு ட்ரிப்பு போகணும்னு நினைச்சா நம்ம மைண்டுக்கு உடனே வர்றது மலைகளின் ராணி சொல்லப்படுற ஊட்டியும் மலைகளின் இளவரசின்னு சொல்லப்படுற கொடைக்கானலும் தான். ஸோ இந்த வீடியோல மலைகளின் இளவரசியான கொடைக்கானலை பத்தி தான் A to Z பார்க்க போறோம். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலில் எவ்வளோ இடங்கள் இருக்குது பார்க்கறதுக்கு, அதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்ன, அந்த இடங்கள்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும், எந்த மாதிரி இடங்களில் ஸ்டே பண்ணலாம், எந்த மாதிரி இடங்களில் ஸ்பைசஸ், சாக்லேட்ஸ் அண்ட் டீ பவுடர் வாங்கலாம், அண்ட் ஃபைனலாக அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பட்ஜெட் ஆகும், இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். கொடைக்கானல் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பகுதியில் மேற்கு மலைத்தொடரில் கடல் மட்டத்திலிருந்து 7300 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. கொடைக்கானல் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் 2 நாள்லையும் பார்த்து முடிக்கலாம், 1 வாரம் வரைக்கும் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. அந்த இடங்கள்லாம் நம்ம 4 வகையாக பிரிக்கலாம். கொடைக்கானல் சிட்டி வியூ பாயிண்ட், கொடைக்கானல் ஃபாரஸ்ட் வியூ பாயிண்ட், கொடைக்கானல் வில்லேஜ் வியூ பாயிண்ட் அண்ட் கொடைக்கானல் ஹில்ஸ் வியூ பாயிண்ட். ஸோ கொடைக்கானல் சிட்டி வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது கொடைக்கானல் மெயின் ஏரியாவிலேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்லேயே பார்க்கக்கூடிய இடங்கள் தான். ஸோ அந்த இடங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்பர் லேக் வியூ பாயிண்ட், ஃபெய்ரி ஃபால்ஸ், ரோஸ் கார்டன், சன் அப்சர்வேட்டரி மியூசியம், சேலத் மாதா சர்ச், கொடைக்கானல் லேக் போட்டிங், பிரையாண்ட் பார்க், கோக்கஸ் வாக், செட்டியார் பார்க், குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் சைடு ஏரியா இருக்கிற பிளேசஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 1 வே ரூட்டு தான். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மோயர் பாயிண்ட், பைன் ஃபாரஸ்ட், குணா கேவ், பில்லர் ராக், கிரீன் வேலி, கோல்ஃப் கோர்ஸ், வட்டக்கனல் வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் டால்ஃபின் நோஸ். ஸோ இந்த ஃபாரஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸும் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா மோயர் பாயிண்ட்லேருந்து பெர்ஜியம் லேக்குக்கு போகக்கூடிய ஒரு ரூட். அந்த ரூட்டுக்கு போகணுன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். ஸோ அங்கே எப்படி பெர்மிஷன் வாங்குறது, அங்கே என்னென்ன இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஸோ அதையும் இந்த கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வில்லேஜ் வியூ பாயிண்ட். கொடைக்கானலை சுற்றி அழகான மலை கிராமங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூம்பாறை, மன்னவனூர், கூக்கல், கவுஞ்சி, பூண்டி, போலூர், பாலம்புதூர், கிலாவரை. அதுதான் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலோட கடைசி கிராமம். அண்ட் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான கிராமம் பார்த்தீங்கன்னா வெள்ளகவி. ஸோ இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா வட்டக்கனல்லேருந்து டால்ஃபின் நோஸ் வழியாக போகும். இந்த கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும், வெஹிக்கல் எதுவுமே கிடையாது. ஸோ இதையும் பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். 4வது கொடைக்கானல் ஹில்ஸ் அப் அண்ட் டவுன் வியூ பாயிண்ட்ஸ். அதாவது கொடைக்கானலுக்கு மலை ஏறும் போது இறங்கும் போது என்னென்ன இடங்கள்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ பொதுவாக கொடைக்கானலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வழியில் ஏறலாம். ஒன்று திண்டுக்கல்லேருந்து வத்தலகுண்டு வழியாக ஏறுவீங்க, இன்னொன்று பழனி வழியாக ஏறுவீங்க. நீங்கள் எந்த சைட்லேருந்து மலை ஏறினாலும் மலைக்கு அடிவாரத்தில் ஒரு 6 மணிக்கெலாம் ரீச் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மலை ஏறும்போது பகல் வெளிச்சத்தில் பார்க்கக்கூடிய இடங்கள் நிறையவே இருக்குது. ஸோ அது என்னென்ன இடங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். Day 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். திண்டுக்கல்ல இருந்து வத்தலகுண்டு வழியா கொடைக்கானல் மலை ஏற ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மஞ்சளார் டேம் வியூ பாயிண்ட். இந்த டேம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்குது. இது மலையோட ஓரத்தில் இருந்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கு அடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா தலையாறு வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் இந்தியாவிலே 6th ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 267th ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ். இதோட மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா 974 ஃபீட்டில் இருக்குது. ரொம்பவே தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால் ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் போகிற வழியில் டேர்னிங்லாம் கொஞ்சம் தூரத்துக்கு இந்த வாட்டர் ஃபாலோட அழகை நீங்கள் நல்லா ரசித்து பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ போன கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இடத்துல பிரேக் எடுத்தோம். ஸோ அங்கே பார்த்த வியூ பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது.
அப்படியே மலை ஏறும்போது இந்த மொத்த அழகையும் ரசிச்சுக்கிட்டே போகும்போது கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா பெருமாள் மலைங்கிற ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்துல இருந்து ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா பழனி வழிக்கு போகிற ஒரு ரூட் வந்து பிரியும். ஸோ அந்த ரூட்ல இருந்து வரவங்க என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. அண்ட் இதெல்லாம் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியலாக கொடைக்கானலுக்குள்ளே வந்து வருவீங்க. ஸோ மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து இபாஸ் செக்கிங் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இது மே எண்டில் போனேன், அப்போ இபாஸ் செக் பண்ணாங்க. ஸோ இப்போ என்ன நிலவரம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஸோ ஒன்ஸ் அஃபிஷியலாக நீங்கள் கொடைக்கானலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா சில்வர் கேஸ்கேட் வாட்டர் ஃபால்ஸ். இது உங்களுக்கு மெயின் ரோட்லேயே ரைட் சைடில் இருக்கும். ஸோ இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறையவே கடைகள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே இறங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போகலாம். இதுக்கு எந்தவித என்ட்ரி ஃபீயும் கிடையாது. மோஸ்ட்லி காலையில் திண்டுக்கல் வழியாக வத்தலகுண்டில் இருந்து ஏறி வரவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபாலை வந்து காலையிலே பார்த்து ரசிப்பாங்க. ஸோ காலையில் பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட ஒளி அது மேலே பட்டு அப்படியே சில்வர் மாதிரி ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கே. அவ்வளோ அழகான வாட்டர் ஃபால் இது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கொடைக்கானலோட மெயின் ஏரியாவுக்கு வந்துடுவீங்க. ஸோ மெயின் சிட்டியில் நீங்கள் எந்த சைடில் வந்து நீங்கள் ரெசார்ட் எடுத்தாலும் அங்கேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்கும். ஸோ ரெசார்ட்டில் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு உங்களோட டேவை வந்து நீங்கள் சைட் சீயிங்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சிட்டி சைட் சீயிங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அப்பர் லேக் வியூ பாயிண்ட். இது ஜஸ்ட் ஒரு ரோட் மேலே இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட் தான். மேலே இருந்து கொடைக்கானல் லேக்கோட வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இங்கே ஒரு 2 to 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி அந்த வியூவை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பலாம். ஸோ இந்த பிளேஸ்லேருந்து அடுத்த 10 நிமிஷத்தில் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய இடம் தான் பார்த்தீங்கன்னா ஃபெய்ரி ஃபால்ஸ். இது ஒரு அழகான சின்ன வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸை ரசிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ரிங் ஷேப்பில் ஒரு பிரிட்ஜ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கும் எந்தவித என்ட்ரி ஃபீயும் கிடையாது. சம்மர் சீசனால் பார்த்தீங்கன்னா அங்கே வாட்டரோட லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அண்ட் கீழே இந்த புல்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறண்ட நிலையில தான் இருக்குது. பட் இதுவே மான்சூன் சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் ரொம்பவே செழுமையாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கடுத்து ஒரு 5 minutesல பார்க்கக்கூடிய மூணாவது பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன். இதுக்கான என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 30 rupees அண்ட் சில்ட்ரனுக்கு 15 rupees. 12 ஏக்கர் பரப்பளவில் கிட்டத்தட்ட 1 லட்சம் செடிகளை வந்து இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 1 hour இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் மற்ற இடம்லாம் கவர் பண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கடுத்த ஒரு 5 minutesலேயே நாலாவதாக நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் தான் பார்த்தீங்கன்னா சோலார் அப்சர்வேட்டரி மியூசியம். பொதுவாக கொடைக்கானலுக்கு வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டூரிசம் ஸ்பாட் வந்து அதிகமாக தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் எந்த வந்து ஒரு வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு டூரிசம் ஸ்பாட்டை வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். அதுலேயும் சயின்ஸை வந்து நேசிக்கிறவங்களுக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வாங்க. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சன் அண்ட் மூனுக்கு இடையே இருக்கிற ஒரு ஃபினாமினல் ரிலேஷனை பற்றி ஒரு மினியேச்சர் மாதிரி வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்சர்வேட்டரியில் நம்மளை வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. பட் மியூசியம் வந்து நம்ம போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மஸ்ட் விசிட் பிளேஸ் தான் நான் இதை சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் வழியாக சன் அண்ட் மூன் ரெண்டுத்தையும் பார்க்குற மாதிரி நமக்கு இங்கே ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். இன்னும் இந்த ஆராய்ச்சி கூடத்தை பற்றி சொல்லணும்னா நிறையவே சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் நான் இதோட இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த சோலார் அப்சர்வேட்டரி பார்த்தீங்கன்னா கொடைக்கானலோட சிட்டி எண்டில் இருக்குது. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இதுக்கடுத்து நேராக நீங்கள் வந்து கொடைக்கானல் போட் ஹவுஸ்க்கு ரூட்டை போடுங்க. ஸோ ஒன்ஸ் அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே போட் ஹவுஸ், பிரையான் பார்க், கோக்கஸ் வாக்னு நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஸோ போட் ஹவுஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிங்கும் இருக்குது. அதே மாதிரி வந்து இங்கே சைக்கிளிங்கும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேக்கை சுற்றி நீங்கள் சைக்கிளிங் பண்ணிட்டு வர மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து ரெண்டல் சைக்கிளும் கொடுக்குறாங்க. அதோட அனுபவமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நான் 6 years பேக் வந்து நான் வந்து கொடைக்கானல் போயிருந்தப்ப வந்து சைக்கிளிங் எடுத்து ஓட்டினேன். ஸோ அந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ 6 years பேக் சைக்கிளிங் பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோ மலரும் நினைவுகள். நெக்ஸ்ட் பிரையான் பார்க். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட் ஹவுஸ்லேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்குது. ஸோ இந்த பிரையான் பார்க்கில் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷோ அண்ட் வெஜிடபிள் ஷோ வந்து இங்கே தான் நடத்துவாங்க. அதை தான் வந்து கோடை விழா அப்படின்னு சொல்லுவாங்க சம்மரில். ஸோ இந்த 2024 பார்த்தீங்கன்னா May 17th to 26th வரைக்கும் வந்து இந்த கோடை விழாவை வந்து இங்கே நடத்துனாங்க. ஸோ சம்மர் டைமில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்க்கை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஸோ இதுக்கான என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா நார்மல் டைமில் அடல்ட்டுக்கு 30 ருபீஸ், சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 15 ருபீஸ். அண்ட் இந்த மாதிரி ஃப்ளவர் ஷோ டைமில் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 75 ருபீஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு 35 ருபீஸ். ஸோ நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட், இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேஸ் கோக்கஸ் வாக். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து வாக் பண்ணி போய் அந்த மலையோட பள்ளத்தாக்கை பார்த்து ரசிக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் சொன்ன பிளேஸ்லாம் பார்த்துட்டு இங்கே வரதுக்கு வந்து உங்களுக்கு ஈவினிங் ஆகிடும். ஸோ ஈவினிங் டைமில் இந்த பிளேஸில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே வந்து 20 ருபீஸ் தான். ஸோ இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேட் இருக்குது, கேட் 1 கேட் 2ன்னு. ஸோ நீங்கள் கேட் 1 வழியாக இறங்கிட்டு அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரி ஆனீங்கன்னா கேட் 2 வழியாக வெளியே போவீங்க. ஸோ உங்களை வந்து கேட் 1ல் இறக்கி விட்டுட்டு உங்களோட வெஹிக்கலை வந்து கேட் 2ல் வந்து பிக்கப் பண்ண சொல்லிட்டிங்கன்னா ஸோ அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் வாக் பண்ணி அப்படியே வண்டி ஏறி போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் கேட் 2ல் தான் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது, கேட் 1ல் அந்த அளவுக்கு இடம் இல்லை. ஸோ நீங்கள் இங்கே நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள்லாம் இங்கே நிறையாவே இருக்கும், சாப்பிட்றதுக்கான கடைங்க, இந்த மாதிரி திங்ஸ் மாதிரியான கடைகள்லாம் நிறையாவே இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டே அப்படியே இந்த வாக்கை என்ஜாய் பண்ணுறதுனாலும் பண்ணிட்டு போகலாம். ஸோ இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்டை உங்களுக்கு இன்னும் தெளிவாக பார்க்குறதுக்கு டெலஸ்கோப்பும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து சார்ஜ் கொடுத்து போய் பார்க்கலாம். ஸோ இதுக்கடுத்து வெளியில் வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து சேலத் மாதா சர்ச் இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த சர்ச்சையும் போய் விசிட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லையா நீங்கள் அதுக்கடுத்து போகக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா செட்டியார் பார்க்கு. பட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் வந்து இருட்டிடும். ஸோ உங்களோட விருப்பம் தான், இந்த பிளேஸ்லாம் பார்க்கலாமா பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பத்தைப்படி தான் நீங்கள் போகலாம். ஸோ இதை முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் குறிஞ்சி ஆண்டவர் கோயில் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7:30 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இந்த கிராஃப்ட் ஷாப்பு, உட்டன் ஷாப்லாம் வந்து நிறையவே இருக்கும். ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே நிறையவே பர்ச்சேஸ் பண்ணோம், கருங்காலி அந்த மாதிரிலாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இதோட டே 1க்கான சைட் சீயிங் முடியுது அண்ட் ரெசார்ட்டுக்கு போய் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே 2ல் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் சைட் சீயிங்கை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வரக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா மோயர் பாயிண்ட் தான். ஸோ இடைப்பட்ட இடத்துல எங்கே உங்களுக்கு ரூட் காமிச்சாலும் போயிடாதீங்க, ஏன்னா இது வந்து 1 வே ரூட்டு. அது பார்த்தீங்கன்னா மோயர் பாயிண்ட்ல இருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரி ஆனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குவாங்க. அது வந்து பர் வெஹிக்கலுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த லைனில் தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரஷ் இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நிறைய நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நாங்கள் மே எண்டில் போகியும் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்து பயங்கர கூட்டம். பிகாஸ் இந்த ரூட்டில் தான் வந்து அந்த படத்தில் வந்த குணா கேவ் வந்து இந்த ரூட்டில் தான் வந்து உங்களுக்கு வருது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த லைனில் வந்து கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஸோ இந்த ஃபாரஸ்ட் சைட் சீயிங்கில் நீங்கள் முதல்ல பார்க்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மோயர் பாயிண்ட். இதுக்கான என்ட்ரி டிக்கெட் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி 10 ருபீஸ் தான். இந்த மோயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் வியூ பாயிண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 1929 சர் தாமஸ் மோயர் அப்படிங்கிறவர் கோஸ்டன் ரோடுங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே பண்ணாரு. ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருந்து பெர்ச்சியம் லேக் வரைக்கும் அந்த ரோடு வந்து கனெக்ட் பண்ணும். அந்த கோஸ்டன் ரோடு உருவாகிறதுக்கான முதல் புல்ல இந்த இடத்துல இருந்து தான் வெட்டி எடுத்தாரு. ஸோ அதுக்கான மோனமொண்டா தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மோயர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் 1923க்கு முன்னாடி 4 மைல் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. அண்ட் இங்கே இருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜங்கிள் ரூட்டும் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பெர்ச்சியம் லேக் வரைக்கும் போகக்கூடிய அந்த ஜங்கிள் சஃபாரியும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு இந்த மலையோட அழகை ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ரசித்து பார்த்துட்டு ஸோ இதுக்கடுத்து நீங்கள் 2 கிலோமீட்டர்ஸில் போகக்கூடிய இடம் தான் பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட். ஸோ இதுக்கான என்ட்ரி டிக்கெட் பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி 10 ருபீஸ் தான். ரொம்பவே ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகான இடம் பார்த்தீங்கன்னா இது. இப்படி ஒரு அழகான பைன் ஃபாரஸ்ட்டை நமக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மிஸ்டர் பிரையாண்ட் அப்படிங்கிறவர் தான். 1905 இருந்து 1915 வரைக்கும் 15 வகையான பைன் மரங்களை இங்கே நட்டு வச்சு இப்படி ஒரு அழகான ஃபாரஸ்ட்டை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங் எடுப்பாங்க, நிறைய படங்கள்ல இந்த இடத்த நம்ம பார்த்து ரசிச்சு சலிச்சிருப்போம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கே ரொம்பவே சூப்பரான பிளேஸ். இங்கே வந்து DSLR கேமராவோட ஃபோட்டோகிராஃபர்ஸும் இருப்பாங்க. ஸோ
ஸோ ரொம்பவே அழகாக இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் பைன் மரங்களோட நிற்க வச்சு உங்களை சூப்பராக ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. அண்ட் நீங்கள் தனியாக போனாலும் ரொம்பவே அழகழகாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான பிளேஸ். நாங்களும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட இங்கே உட்காந்து ரொம்பவே அழகாக இந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு அடுத்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான குணா கேவ். இந்த 2024 கொடைக்கானல்ல இவ்வளோ கூட்டம் வரதுக்கான ஒரு காரணமும் பார்த்தீங்கன்னா இந்த குணா கேவ் தான். ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துக்கு ரீச் ஆனதும் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சுவல் பாய்ஸோட படத்தோட ஞாபகமும் ரொம்பவே வந்தது. ஸோ இந்த இடத்துல தானே ஓடி வந்தாங்க, இந்த இடத்துல தானே பேசிட்டு நின்றுட்டு இருந்தாங்க, இங்கே இருந்தது தானே கடைகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே பேசிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கான என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் 10 rupees தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து நீங்கள் நடந்து தான் போவீங்க. நடந்து போகிற ரூட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும், சைடில் பைன் ஃபாரஸ்டோட. ஒன்ஸ் குணா கேவுக்குள்ளே நீங்கள் என்ட்ரானதும் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் என்ட்ரானதும் பார்த்தீங்கன்னா கேவுக்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா சுற்றி கம்பி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கம்பியோட எல்லை வரைக்கும் போய் நீங்கள் எட்டி நின்று பார்த்துட்டு வரலாம். அண்ட் இந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா குணா கேவுக்கு போகக்கூடிய ஒரு வழித்தடமாக இருந்தது ஒரு காலத்தில். அண்ட் இந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்தையும் போக முடியாத மாதிரி வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, நார்மலாக நம்ம நடந்து போகிற பாதையிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளவோடு இருக்கிற பள்ளங்களை வந்து நிறையவே பார்க்கலாம். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா நடந்து போகிறப்ப மேலே வந்து இந்த மாதிரி கம்பி போட்டு கேட்டு போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. இது மேலெலாம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த குணா கேவோட எண்ட் பாயிண்ட். இந்த பாயிண்டில் இருந்து பார்த்திங்கன்னா நல்லா மிஸ்ட் ஃபார்மேஷனோட நிறையா நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் நின்று ரசித்து பார்க்குற மாதிரி இருக்கும். மிஸ்ட் இல்லைன்னா பார்த்திங்கன்னா அதோட பள்ளத்தாக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நாங்கள் போன டைம் பயங்கர ஃபாகியாக, கிளைமேட்டே வந்து பயங்கர சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு. இங்கே கூட்டம் அதிகமாக இருந்தாலும் அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ கூட்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான பிளேஸ் தான் இந்த பிளேஸ். ஸோ இப்போ இந்த பிளேஸில் ரொம்பவே ஒரு முக்கியமான இடமா பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இந்த மரங்கள். இந்த ஒரு பழமையான ஒரு வெளியில் வந்த ஒரு மரம் தான் இப்போ வந்து ஒரு டூரிசம் ஸ்பாட்டாக இருக்கீங்க. எனக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த குணா கேவ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இங்கே பார்க்கப்படுற இந்த பிளவு பாறைகள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பயமாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது இதோட வடிவங்கள்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த கேவை பற்றி சொல்லணுன்னா நம்ம நிறையா சொல்லலாம். அண்ட் இந்த கேவை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ இருக்குது இந்த குணா கேவை பற்றி. ஸோ இந்த பிளேஸை சுற்றி பார்த்து நீங்கள் வரதுக்கு எப்படியும் 1 hour எடுக்கும். ஸோ இந்த பிளேஸை முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் போகக்கூடிய இடம் தான் பார்த்தீங்கன்னா பில்லர் ராக். இதுக்கான என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் 10 rupees தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த இடம் ரீச் ஆனதுமே பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌடெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு கம்மி ஆகிடும். குணா கேவ் வரைக்கும் தான் அந்த க்ரௌடு அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு க்ரௌடு ரொம்பவே கம்மி ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உள்ளே நுழைஞ்சதும் டிக்கெட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 3D ஸ்ட்ரக்சரில் சூப்பராக ஒரு எலிஃபண்ட்டை வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நிஜமாக ஒரு எலிஃபண்ட் நிற்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் குழந்தைங்கள்லாம் அது பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான ஒரு பிளேஸாக இருந்துச்சு இது. ஸோ இங்கே பார்க்கக்கூடிய இந்த பில்லர் ராக் பார்த்தீங்கன்னா 3 கிரானைட் பாறை கற்களால் உருவானது. ஸோ இதோட மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா 400 அடி. இதுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த குணா கேவும் இருக்குது. ரொம்பவே ஒரு மிஸ்மரைசிங்கான ஒரு வியூவை தான் வந்து இந்த பில்லர் ராக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது கொடைக்கானலோட ஒரு ஐகான் அப்படின்னே வந்து நம்ம இந்த பில்லர் ராக்கை சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் தான். இப்படி வெர்டிக்கலாக நிற்கிற பாறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஷோல்டர் டு ஷோல்டர் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிற மாதிரி ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு 10 to 15 minutes உங்கள் டைமை செலவழிச்சிட்டு இதுக்கு அடுத்து போகக்கூடிய இடம் தான் பார்த்தீங்கன்னா க்ரீன் வேலி வியூ பாயிண்ட், அதாவது பசுமை பள்ளத்தாக்கு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து சூசைட் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இங்கே எந்தவித என்ட்ரி ஃபீயும் கிடையாது. ஸோ ஒன்ஸ் இதுக்குள்ளே நீங்கள் என்ட்ரானதும் பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும் போகிற வழியில். ஸோ ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் போனப்போ ரொம்ப ஃபாகாக இருந்ததுனால இந்த பிளேஸ் வந்து எந்த அளவுக்கு இதோட ஆழம் இருக்குது அப்படிங்கிறத வந்து எங்களால் பார்க்க முடியல. பட் இது வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பிளேஸ் தான். ஸோ இங்கே வந்து ஒரு 5 to 10 minutes நீங்கள் கொஞ்சம் நேரம் இருந்து ரசித்து பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ இங்கேருந்தும் நீங்கள் கிளம்பலாம். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து உங்களுக்கு கோல்ஃப் கோர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ட்ரிலாம் வந்து உங்களுக்கு அலோ கிடையாது. சும்மா வெளியில் நின்னே வந்து நீங்கள் அதை வந்து ரசித்து பார்க்கலாம். அங்கே வந்து கோல்ஃப் விளையாடுறதெல்லாம் ரசித்து பார்க்கலாம். அண்ட் இந்த ரோட்டில்
வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குதிரை சஃபாரியும் நிறையவே இருக்குது. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா வட்டக்கனல் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இதுக்கும் எந்தவித என்ட்ரிலாம் கிடையாது. இது நீங்கள் வந்து டால்ஃபின் நோஸ்க்கு போகிற ரூட்லேயே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கீழே இறங்கி நீங்கள் போய் பார்க்கக்கூடிய ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் தான். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கேயும் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 to 15 minutes வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த வாட்டர் ஃபால்ஸை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டும் நீங்கள் போகலாம். ஸோ உங்களோட இந்த டே 2வை இந்த பிளேஸோடவும் நீங்கள் முடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ட்ரெக்கிங் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதுக்கடுத்து இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் போகலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட். வட்டக்கனல் வாட்டர் ஃபால்ஸில் இருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் வண்டியில் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் பாயிண்ட்டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வண்டியில் போகிற ரூட்டுமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ஏதோ ரொம்ப ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த பிளேஸ் கிட்ட ரீச் ஆனதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப்ஸ் எல்லாம் வந்து நிறையவே இருக்கும். அண்ட் பார்க்கிங் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. அந்த ரோடு சைட்லேயே தான் எங்கேயாவது நிறுத்தி போகிற மாதிரி இருக்கும். அண்ட் கூட்டம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்கள் காரை வந்து ரொம்ப தூரத்துக்கு பின்னாடி நிறுத்தி ரொம்ப தூரம் நடந்து போகக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே இருந்து தான் டால்ஃபின் நோஸ்க்கு போகக்கூடிய ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் போகக்கூடிய ரூட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கோ வயசானவங்களுக்கோ வந்து ஏற்றது கிடையாது, பிகினர்ஸ்க்கும் ஏற்றது கிடையாது. ஏன்னா இது ஒரு ஹார்டான ட்ரெக்கிங் பாயிண்ட் தான். ஒரு 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே இந்த இடத்துக்கு நீங்கள் ரீச் ஆகிட்டா மட்டும்தான் ஈவினிங்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஈவினிங் பக்கம் நீங்கள் இந்த சைடு வந்துட்டிங்கன்னா இந்த இடத்த வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நடந்து போகிறதுக்கே வந்து கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பயங்கரமான ட்ரெக்கிங் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் போயிட்டு வரதுக்கு. ஸோ ரொம்ப ஹெவி டிராஃபிக்னால பார்த்தீங்கன்னா ஹாஃப் அ டேயில் பார்த்து முடிக்க வேண்டிய இடங்கள்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு 4:30 ஆகிடுச்சு. அண்ட் நாங்கள் இங்கே எங்களோட ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணப்போ ஆப்போசிட்டில் வரவங்களாம் வந்து டைம் ரொம்ப ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நீங்கள் போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இருட்டிடும், ஸோ நீங்கள் என்னன்னு பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பாதி தூரம் வந்த நாங்கள் எங்களுக்குமே கொஞ்சம் ஹார்டாக ரூட்டெல்லாம் இருந்ததுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் திரும்பிட்டோம். உங்களுக்கு லக் இருந்தால் இங்கே இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. என்னன்னா இங்கே கீழே இருக்கிற ஒரு பழமையான கிராமம் வெள்ளகவி கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு போகக்கூடிய மக்களுக்கு வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஒரு வேன் ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. ஸோ அந்த வேன் வந்து நீங்கள் வர டைமுக்கு கிராஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு லிஃப்ட் மாதிரி கேட்டுட்டு போய்க்கலாம். சம் அமௌண்ட் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க, 100 or 200 சார்ஜ் பண்ணிவிட்டு உங்களை பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ரூட் பார்த்தீங்கன்னா டால்ஃபின் நோஸ் பக்கத்தில் இறங்கிடும். அங்கேருந்து நீங்கள் கொஞ்ச நேரம் நடந்து போய் டால்ஃபின் நோஸை விசிட் பண்ணிட்டும் வரலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்குது அண்ட் உங்களுக்கு ட்ரெக் பண்ணி போய் ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ இந்த இடம் உங்களுக்கான ஒரு இடம் தான். ஸோ அதுதான் வெள்ளகாவி கிராமம். கொடைக்கானல் உருவாகிறதுக்கு முன்னாடி 400 வருஷம் பழமையான கிராமம் தான் இந்த வெள்ளகாவி கிராமம். இங்கே உங்களுக்கு டென்ட் ஸ்டேவும் இருக்குது. அண்ட் இந்த இடத்துக்கு நீங்கள் ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெக் பண்ணி போகிறது மட்டும்தான் ஒரே வாய்ப்பு. இங்கே வந்து வெஹிக்கலும் கிடையாது. அந்த ஊர் மக்களும் பார்த்தீங்கன்னா மேலே சிட்டிக்கு வர்றதுக்கு 6 கிலோமீட்டர் வந்து ஏறி இறங்கி தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ மேப்லேயோ இல்லை வேறு எங்கேயாவதோ வந்து நீங்கள் இங்கே டென்ட் ஸ்டே தேடினீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இந்த கிராமத்துக்கு போன அனுபவங்கள்லாம் நிறைய பேர் யூடியூப்லேயும் போட்டிருக்காங்க, அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த பெர்ஜியம் லேக்குக்கு போகக்கூடிய ரூட்டு. இங்கே உங்களுக்கு ஜங்கிள் சஃபாரியும் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை வந்து டே 3ல கூட நீங்கள் போய்க்கலாம். ஸோ இதை பற்றி நான் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில் ஒரு தனி வீடியோவாக போடுறேன், கண்டிப்பாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெள்ளகாவி வில்லேஜை தவிர்த்து நான் சொன்ன இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் சிட்டியில் இருந்தே நீங்கள் எங்கே தங்கினாலும் போய் பார்த்துடலாம், இன்க்ளூடிங் பெர்ஜியம் லேக். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு 2 to 3 days ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வில்லேஜ் சைட் சீயிங். ஸோ நான் சொன்ன மாதிரி கொடைக்கானலை சுற்றி அழகான மலை கிராமங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த இடங்களை நீங்கள் ஒரே நாளில் பார்த்து முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொடைக்கானல்ல இருந்துட்டே போய் பார்த்துடலாம். அப்படி ஒரே நாள்ல பார்த்து முடிக்கணும்னு நினைக்கும் போது நீங்க கவர் பண்ணக்கூடிய முக்கியமான இடங்கள் பூம்பாறை அண்ட் மன்னவனூர். அப்படி இல்லை அங்கே இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பூம்பாறை, மன்னவனூர், கூக்கல் இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்பவே அழகான ஸ்டே, ரொம்பவே அழகான ஒரு வியூ பாயிண்ட்ஸோடவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அங்கே போய் ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணி ஒரு 2 நாள் வந்து நீங்கள் அந்த இடத்த ஃபுல்லாக நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த பூம்பாறை இந்த கிராமங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு நான் சொல்கிறேன், அதை கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஐட்னரி அண்ட் எதெல்லாம் முக்கியமான இடங்கள்
இடங்கள், எந்த மாதிரி இடங்கள்ல தங்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லிட்டேன், அண்ட் எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படிங்கிறதும் சொல்லிட்டேன். இப்போ இங்கே நம்ம என்ன மாதிரி இடங்கள்ல பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ நாங்கள் ஸ்பைசஸ், சாக்லேட்ஸ் அண்ட் டீ பவுடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் தான் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ரொம்பவே குவாலிட்டியாக இருந்தது. அண்ட் இந்த லைனில் இருக்கிற எல்லா ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் ரேட்டு, அதே குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்குது. இது எங்கே இருக்குதுங்கிற லொக்கேஷனும் நான் உங்களுக்கு வந்து பின் பண்ணிடுறேன். ஸோ ஃபைனல் டேயில் நீங்கள் உங்கள் ரெசார்ட்டை விட்டு செக் அவுட் பண்ணிட்டு போகும்போது பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா, பழனி பெருமாள் மலையிலேருந்து பழனி ரூட்டுக்கு கட் ஆகிற ரூட்டில் ஒரு 2 பிளேஸ் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா டால்மன் கேவ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆதிகால மனிதர்கள் வந்து வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பட் இதோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த இடத்த போய் பார்க்கலாம். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 5 வீடு வாட்டர் ஃபால்ஸ்னு இருக்குது. அதுவும் கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ திண்டுக்கல் வழியாக போகிறவங்க இங்கேருந்து யூட்டர்ன் போட்டு பெருமாள் மலை வில்லேஜுக்கு வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து வத்தலகுண்டுக்கு இறங்கிடலாம். அப்படி பழனி வழியாக போகக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதுதான் பாலார் டேம் வியூ பாயிண்ட். ஸோ அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதையும் பார்த்து ரசிச்சுட்டு நீங்கள் மலையை விட்டு கீழே இறங்கி உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு பட்ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே என்ட்ரி ஃபீ மோஸ்ட்லி 10 ரூபி, 20 ரூபி, 30 ரூபி தான் இருக்குது. மிஞ்சி போனால் இது எல்லாமே ஒரு 300க்குள்ளே நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். அதை தாண்டி நீங்கள் எந்த மாதிரி இடத்துல ஸ்டே பண்ணுறீங்க, பட்ஜெட்டாக ஸ்டே பண்ணுறீங்களா, இல்லை லக்ஸரியாக ஸ்டே பண்ணுறீங்களா, இல்லை எப்படி நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களை பொறுத்தது. அண்ட் எத்தனை நாள் தங்கி பார்க்குறீங்க அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தது. ஸோ பொதுவாக இந்த கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 10,000 வரைக்கும் செலவு பண்ணி பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் நிறையவே இருக்குது. அப்படி இல்லை எனக்கு ரொம்பவே கம்மி பட்ஜெட்டில் வந்து எனக்கு இந்த இடங்கள்லாம் பார்த்து முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் சொன்ன அந்த சிட்டி சைடு வியூ பாயிண்ட்டும் வில்லேஜ் சைடு வியூ பாயிண்ட்டும் ரொம்பவே முக்கியமான ஒரு 10லேருந்து 12 வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு இங்கே உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க டியூரிங் சம்மர் டைமில் மட்டும். ஸோ பர் ஹெட் 150க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 10லேருந்து 12 முக்கியமான இடங்களை உங்களை கூட்டிகிட்டு போய் சுற்றியும் காமிச்சிடுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மர் டேஸில் மட்டும்தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தாண்டி நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் வராமல் இல்லை பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டாக்ஸி சர்வீஸும் நிறையாவே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து அஃபோர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ இது போல் இன்னும் பல வீடியோ பார்க்குறதுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை எனக்கு ப்ரொவைட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நாங்கள் இங்கே எந்த இடத்துல தங்கணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த ஸ்டேவையும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஹேமா.